வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் போலாங்களா? 1 கிலோ தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1.5 கை அளவுக்கு போட்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 25 வரமிளகாய், கல்லுப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து 1.5 குழிக்கரண்டி அளவு, கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தயத்தூள் 1 ஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் தேவையில்லை. இப்போ நம்ம தக்காளி, பூண்டு, புளி, வரமிளகா, உப்பு, இந்த தக்காளிலே ஏற்கனவே தண்ணி விடும். இந்த தண்ணியிலே வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தக்காளி வேக வச்சு இல்லைங்களா, இது பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி நல்லா சுண்டி வெந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி ஆற வச்சுட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்ச எண்ணெயில் 3/4 ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூளையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை ஊற்றி நல்லா வந்து ஒரு கிளறிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைப்போம். ஏன்னா தெரிக்கும் வெளியே, அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு தலை சுருண்டு வந்துருச்சு. மீதி இருக்கிற எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைப்போம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயத்தூள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.